நிறைய பக்தர்களுக்கு நான் பகிர்ந்து கொண்டிருக்கேன் பல அனுபவங்களை. ஒரு முக்கியமான அனுபவம் என்னன்னா, பகவான் இந்த பெரிய பெரிய உண்மைகள் எல்லாம் சர்வசாதாரணமா கேஷுவலா சொல்லுவார். அது ஒரு பெரிய உண்மை, வாழ்க்கையை ஒட்டிய ஒரு பெரிய உண்மைங்கிறது கூட நம்மளால உணர்ந்து கொள்ள முடியாத நிலையில இருப்போம். ஆனா கூட அவங்க வாயிலேருந்து வருது. எப்பவுமே அந்த பேர் உண்மையை ஒட்டி தான் இருக்கும். எந்த ஒரு புஸ்தகம் எடுத்துன்னு போனாலும் பகவான் ஆரம்பத்திலேருந்து படிக்க மாட்டார். கடைசி சாப்டர் எடுத்து அதை படிக்க சொல்வார் முதல்ல. அது முடிஞ்ச பிறகு மறுபடியும் ஆரம்ப சாப்டருக்கு வர சொல்லுவார். மறுபடியும் இல்லை, கடைசி சாப்டர் முடிஞ்ச பிறகு ஆரம்ப சாப்டருக்கு வருவோம். இது முதல் தடவையா எப்படி நடந்ததுனாக்க, என் கூட இருந்த ஒரு ஃப்ரெண்டு ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தா. அந்த புஸ்தகத்தை நாங்கள் எடுத்துன்னு போகிறோம் அவர்கிட்டக்க. அப்போ போன உடனே அவர் என்ன சொன்னார்னா, என்கிட்ட அந்த புஸ்தகத்தை கொடுத்து கடைசி சாப்டர்லேருந்து ஆரம்பி, அது கன்க்ளூஷன் போட்டிருந்தது, அதனால கடைசி சாப்டர்லேருந்து ஆரம்பின்னு சொல்லி அதை படிக்க சொன்னார். அதை படித்து முடித்த பிறகு தொடையை தட்டி தட்டி பெருசாக சிரிச்சுட்டு, நான் தேவிக்கு the conclusion is made, let us begin from the beginning அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலேருந்து பண்ணார். அதுக்கப்புறம் அவர் அந்த சன்னதி நாட்கள்லாம் போய் சுதாமாவுக்கு வந்த பிறகு அவருக்கு நிறைய அந்த 7 வருஷத்துல எத்தனையோ புஸ்தகங்கள் படிச்சிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் கடைசி சாப்டர் படிக்க சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ அவர் சொல்லுவார், the conclusion is made, we have done the conclusion, now we shall begin from the beginning. அது ஒரு பெரிய பேருண்மைங்கிறத நான் அப்புறமா புரிஞ்சினேன். என்னன்னா, நம்முடைய வாழ்க்கைங்கிறது நம்ம அம்மாவுடைய வயிற்றிலிருந்து வெளியில வரும்பொழுதே ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆஃப் அவர் லைஃப் போட்டுன்னு தான் வரும். பெரியவங்களாம் சொல்லுவாங்க பிரம்மன் தலையில எழுதியிருக்கான்னு. அந்த மாதிரி நிஜமாகவே நம்ம வாழ்க்கையை ஒட்டி இந்த நேரத்தில் இது நடக்கும் அப்படிங்கிறது போட்டு வச்சிருக்கு. அது கன்க்ளூஷன், அதெல்லாம் கன்க்ளூடட். நம்ம லைஃப் எல்லாம் கன்க்ளூடட் லைஃப் தான். அதுக்கப்புறம் நம்ம அம்மா வயத்துலேருந்து வெளியில அதை நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ அடிக்கடி நான் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், அவர் லைஃப் இஸ் அ ஃபினிஷ்டு மூவி ரன்னிங் ஆன் த ஸ்க்ரீன். யூ கேனாட் ஸ்டாப் எனி திங். நம்ம எதையாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னாக்க அந்த டைரக்டர்கிட்ட தான் போய் சொல்ல முடியும். அந்த டைரக்டர் மே சேஞ்ச் ஆர் மே நாட் சேஞ்ச். அவருக்கு இஷ்டம் இருந்தால் அது பொருந்திருக்குன்னு நினைச்சா அவர் பண்ணுவார், பொருந்தலைன்னா பண்ண மாட்டார். நம்ம இந்த உலக டிராமான ஒருத்தரோட லைஃப்மே ஒரு டிராமா தான். இந்த டிராமாவெல்லாம் ஒரே டைரக்டர் தான் பண்ற. ஒரு குடும்பத்துல 10 பேர் இருந்தாலும் 10 பேரோட டிராமாவும் அந்த டிவைன் தான் டைரக்டரா இருந்து நடத்தின்னு இருக்கு. ஸோ ஒருத்தரோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டீட்டெயிலையும் டிவைன் வில் தான், தெய்வம் தான் நடத்தின்னு இருக்கு. அதனால அந்த தெய்வம் நடத்தின்னு இருக்கிறதுனால நம்ம தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எதையாவது ஒன்று மாற்றணும், ஒரு கஷ்டம் வருது, நம்மளால தாங்க முடியல, நம்மளோட கர்ம வினையினால இந்த மாதிரி வருது, ஆனால் இப்போ நம்மளால தாங்க முடியல. அப்போ நம்ம ஒரு பிரார்த்தனை மனசார ஆத்மார்த்தமா நம்ம பண்ணினோம்னா அந்த டைரக்டர், டிவைன் டைரக்டர் அந்த டீட்டெயிலை மாற்றி அந்த கஷ்டத்தை நம்ம கிட்டேருந்து எடுத்துடலாம், இல்லை கஷ்டத்தை ரொம்ப குறைச்சி கொடுக்கலாம். அதனால இந்த பிரார்த்தனையும் நாமம் சொல்லி சொல்லி பிரார்த்தனை பண்றது இன்னும் விசேஷம். வெறும் பிரார்த்தனையோட நாமம் சொல்லி சொல்லி, நம்ம நாமம் சொல்லும் பொழுது அந்த க்ஷணத்துல அந்த நாமி நம்ம கிட்டக்க இருக்கார். அவர் ஆல் நோயிங், எல்லாம் தெரிஞ்சவர், எல்லாம் வல்லவர். அதனால நம்ம நாமம் சொல்லி சொல்லி பிரார்த்தனை பண்ணும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கைங்கிற இந்த நாடகத்துல ஏதாவது மாறணும்னாக்க அந்த டைரக்டர் நம்மளுடைய பிரார்த்தனையை ஏற்றுண்டு நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி நமக்கு வாழ்க்கை பயணத்தை எளிதாகவும் இனிமையாகவும் பண்ணி தருவார். இது ஒரு குரு நமக்கு பண்றாரு. ஒரு குருவுடைய திருவடிகள்கிட்ட நம்ம சரணம் அடைஞ்சிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையோட பொறுப்பு அவரோடு தான் ஆயிடுறது. அதான் டிவைன் வில் தான் நம்ம அந்த குருவோட ஃபார்ம்ல வருது, ஒரு உருவெடுத்து வருது, நம்மளால பார்க்க முடியறது, பேச முடியறது, இன்டராக்ட் பண்ண முடியறது. அப்போ அவர் நம்முடைய பொறுப்பை ஏத்துக்கிறதுனால அவர் என்ன பண்ணினாலும் வாழ்க்கையில அதுக்கப்புறம் நமக்கு என்ன நடந்தாலும் அவர் நடத்தி வைக்கிறார். அவர் நடத்தி வைக்கிறது ஆசீர்வாதமா மட்டும்தான் இருக்க முடியும். அதனால எவ்வளவு கஷ்டம் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் அவர் ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறார் அப்படின்னாக்க அதனால நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வர்றதுக்காக கொடுக்கலாம். நம்முடைய ஆன்மீக முன்னேற்றமா அது இருக்கும். அதனால நம்ம எதையுமே ஆசீர்வாதமா மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கறது எனக்கு அடிக்கடி அவர் சொல்லி கொடுத்துட்டே இருந்தார். அதனால எல்லா அன்பர்களுமே நம்ம பகவான் வீட்டுக்கு வந்துட்டோம், பகவானுடைய நாமத்தை சொல்றோம், பகவானுடைய நாமத்தை சொல்லச்சே பகவான் நம்ம கூட இருக்கார். இந்த நினைப்போட நாமத்தை சொல்லி என்ன பிரார்த்தனை நம்ம வச்சோம்னாலும் நம்ம ரொம்ப நம்பிக்கையோட இருக்கலாம்.
பகவான் நமக்கு எது தேவையோ அதை கண்டிப்பா செஞ்சு கொடுப்பார் அப்படிங்கிறதுல இந்த காரிய பூர்த்தி கண்டிப்பா நடக்கும். யோகிராம் சரத்குமார். Ram Surat Kumar,